மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அழகான திரை இசை பாடல்களை நமக்காகவே ஒரு பூங்கொத்து மாதிரி கொடுப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களை சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், போன எபிசோட்ல எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும் அந்த பாடலை எங்க எல்லார் மனசும் தேடுது டாக்டர். யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்ல, இசைஞான இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல அழகான பாடல். இந்த எபிசோட் ஃபுல்லாவே அந்த பாட்டுக்காக டெடிகேட் பண்றோம். பல்லவி பாடிட்டு ஒரு இன்ட்ரோல் கொடுத்துட்டு நான் சரணத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணுவோம். எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும், ஆனந்த கீதம் ஆரம்பமாகும், காலங்கள் யாவும் நம்மோடு பாடும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். பல்லவி, இதில் என்ன ஒரு மேன்லி ப்ரெசன்டேஷன் பாருங்க. ஆனந்த கீதம் ஆரம்பமாகும். இந்த பாடி ஒரு மேல் சிங்கர்னா ஒரு டிஎம்எஸ் ஐயா, எஸ்பிபி சார், ஜெயசுதாஸ் சார் மாதிரி, ஹரிஹரன்ஜி மாதிரி ஒரு மேன்லினஸ் பாடும்போது இப்போ ஆனந்த கீதம் நல்லா இருக்கு. ஆனந்த கீதம் ஆரம்பமாகும். என்றைக்குமே ஒன்று வச்சுங்க நேயர்களே, இந்த வாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்டட் வாய்ஸுங்கிறதுக்கு என்றைக்குமே திகட்டாது. ஷார்ப்பாக பாடும்போது ஒரு லெவல் மேலே அந்த ஃப்ரீக்வன்சி காதை ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சிங்கர்ஸோட வாய்ஸஸில் வேறு கேட்டகரி இருக்குது. இப்போ ரவுண்டட் வாய்ஸ், ஒரு மோல்டட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா அது காலங்காலமாக திகட்டாமல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வாய்ஸோட அமைப்புக்கு ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி. ஆமாம், டிஎம்எஸ்ஐ வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா ரவுண்டடாக கணீர்னு இருக்கும். அந்த கணீர் ஒரு மேன்லினஸ், அதுக்கு சொல்ல வரேன். இப்போ ஃபால்ஸ் வாய்ஸ் இல்லாமல் ஒரிஜினலாக பாடு, ஒரிஜினல் அது ஜென்சி பசங்க they should try to get that voice culture. 1 or 2 சாங்ஸ் நடுவில் ஃப்ளேவருக்கு நம்ம மாற்றி பாடலாம், அது தப்பு இல்லை. பட் எல்லா சாங்ஸுமே அப்படி ஒரு வாய்ஸில் ஒரு பாடியே இல்லாமல் பாடுறதுல ஒரு டெப்த் மிஸ் ஆகும். அந்த ஹாலோ ஆகிடுது. அந்த டெப்த் இருந்தால் தான் அந்த பாடலுக்கு உண்டான அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இப்போ இன்னொருத்தரை பார்ப்போம். பல்லவி, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும், ஆனந்த கீதம் ஆரம்பமாகும், காலங்கள் யாவும் நம்மோடு பாடும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். இப்ப சரணம் என்ன அழகு. கண்களின் பார்வை அம்புகள் போலே நெஞ்சினிலே பாய்வதும் ஏன், அம்புகள் மீண்டும் பாய்ந்திடும் போது காயங்களும் மாறியதே, ஆறிடும் நெஞ்சம் தேறிடும் நேரம் பிரிந்தது ஏனோ உன் உறவு, நெருங்கிடும் போதும் நீங்கிடும் போதும் மயக்குவதேனோ என் மனது. இது வரைக்கும் இன்னொரு என்ன ஒரு பாவம், சூழ் பாருங்க. கண்களின் பார்வை அம்புகள் போலே நெஞ்சினிலே பாய்வதும் ஏன், அம்புகள் மீண்டும் பாய்ந்திடும் போது காயங்களும் மாறியதே, ஆறிடும் நெஞ்சம் தேறிடும் நேரம் பிரிந்தது ஏனோ உறவு, நெருங்கிடும் போதும் நீங்கிடும் போதும் மயங்குவதேனோ என் மனது. திருநெஞ்சின் துன்பம் இது காதலா, அது போல இன்பம் எது கண்மணி,
பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். இந்த சங்கதிகளை பார்க்கணும். இரு நெஞ்சின் துன்பம் இது காதல் தான், அது போல இன்பம் ஏது கண்மணி, ஏது கண்மணி. இன்னும் ஒரு சோல்ஃபுல் சங்கதி, சோல்ஃபுல் ப்ரெசன்டேஷன், சோல்ஃபுல் சிங்கிங். நிச்சயமா எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா சக்னாஜி, அந்த எறால வந்து நான் சிங்கரா இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குஜி. டாக்டர், ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னாக்க, அப்போ இல்லாம இப்போ எங்களுக்காகவே நீங்க எல்லா பாட்டும் ஒவ்வொரு எபிசோட்லயும் கொடுக்குறீங்க பாத்தீங்களா. we are truly blessed அப்படினே சொல்லணும் டாக்டர். அதனால தான் எங்களால அந்த எசன்ஸை டேஸ்ட் பண்ண முடியறது. நிச்சயம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய நேயர்கள் எழுதுறாங்க. எங்களுக்கு மலரும் நினைவுகள் சார், இந்த பாடல்லாம் கேட்கும்போது நாங்க அந்த அந்த இடத்துக்கே போயிடுறோம் நாங்க. ஏன்னா அந்த அற்புதமான பாடல்களை கேட்டு நாங்க வளர்ந்தோம், அதை நினைவூட்டுறீங்கன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எனக்குமே என்ன சந்தோஷம்னா, நானுமே 80s கிட், அதை நினைச்சிட்டே நான் பாடுறதுனால மேபி ஐ எம் கனெக்டட் டு இட். எஸ் டாக்டர், நிச்சயமா. அதாவது அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ பாடல்கள் கேட்கிறோம் இப்போ, ஆனா அது மைண்ட்ல நிக்கல. இந்த பாட்டுலாம் நான் எப்பயோ ஸ்கூல் படிக்கும் போது கேட்டது டாக்டர், அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. நீங்க பாட பாட அப்படியே அது கூட மனசு அப்படியே கனெக்ட் ஆகுது டாக்டர். அந்த கனெக்டிவிட்டி வந்து நம்ம உள்ளுக்குள்ள பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் அனுபவம். இந்த பாடல்லாம் நம்ம எபிசோடுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிட்டு வரோம். ஏன் இந்த ஷார்ட் பீரியட்ல ஏன் இவ்வளவு தூரம் நம்மளால நல்லா ஏன்னா அந்த பாடலெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து நம்ம இதோட கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால சப்கான்ஷியஸா. இன்னொன்று, சில டியூன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு தடவை கேட்டாலே மனசுல உள்ள ஆழமா அந்த மாதிரி தான் ராஜா சாருடைய. ஏன்னா மனதை வருடக்கூடிய ஹேட்ஸ் ஆஃப், அத்தனை பாவம், ஜீவன், சோல். அந்த சோல் ஒரு பாடகராகட்டும், ஒரு இசை அமைப்பாகட்டும், சோல் இருக்கணும். சோல் எம்எஸ்வி ஐயா, விஸ்வநாத ராமூர்த்தி சார், ராஜா சார், இவங்கெல்லாம் கேவிஎம் ஐயா, கேவி மகாதேவன் ஐயா, இவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அற்புதமான, அதுவும் ராஜா சொல்கிறது ஒவ்வொரு பாடலுமே என்னமோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தருக்கு அது போய் கனெக்ட் ஆகுது. அது எப்படின்னு சொல்ல தெரில. அது ஒரு மேஜிக் தான், அது ஒரு கடவுளுடைய ஒரு அருள் தான் நம்ம சொல்லணும். அது இப்போ அந்த ஒரு சரணத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். மாலை நன்னேரம் மாறிட வேண்டாம் மாங்குயிலே மாங்குயிலே, காலங்கள் கூட மாறிட வேண்டாம் கண்மணியே கண்மணியே, சூரியன் மேற்கினில் சென்றிடட்டும் சந்திரன் அங்கே வந்திடட்டும், மேகங்கள் வானத்தில் நிலை பெறட்டும், கடலினில் கூட அலை நிற்கட்டும், உன்னோடு சேரும் ஒரு நேரமே என்றென்றும் இங்கே நிலையாகட்டும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே. பியூட்டிஃபுல் டாக்டர், பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகா இருக்கு நிஜமா. அண்ட் வி ஷுட் ரியலி தேங்க்யூ இந்த மாதிரி அழகான பாடல்களை எங்களுக்காகவே பாடுறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நிஜமாகவே. தேங்க்யூ வெரி மச். இப்போ லாஸ்ட் 4 லைன்ஸ் இன்னொரு தடவை நேர்களுக்காக பாடுவோம். நம்ம அவ்வளோ பாவம் இல்லை. சூரியன் மேற்கினில் சென்றிடட்டும் சந்திரன் அங்கே வந்திடட்டும், மேகங்கள் வானத்தில் நிலை பெறட்டும், கடலினில் கூட அலை நிற்கட்டும், உன்னோட சேரும் ஒரு நேரமே என்றென்றும் இங்கே நிலையாகட்டும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும், ஆனந்த கீதம் ஆரம்பமாகும், காலங்கள் யாவும் நம்மோடு பாடும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும்.
மெஸ்மரைசிங் டாக்டர். அவ்வளோ அழகானது நிஜமாவே இந்த பாடல்லாம் கேட்கும்போது. டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், சொல்லவே மனசு வர மாட்டேங்குது டாக்டர். நிச்சயம் நேர்கள் வந்து என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ள கேட்குறீங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிங்க, 9840705312, 9840705312. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜோ ஒரு டைப் மெசேஜோ பண்ணுங்கள். கால் பண்ணுறீங்க, நிறைய கால் பண்ணால் நான் எடுக்க முடியல, நிறைய மிஸ் பண்ணிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மெசேஜ் பண்ணுங்கள், ஆடியோ ஆர் டைப் மெசேஜ், நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கிளாஸஸ் விஷயமாக நீங்கள் எப்போ வேணாலும் இதில் கால் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். எஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த எபிசோடில் இன்னும் சூப்பரான பாடல்களோடு சேர்ந்து நம்ம 2 பேரும் அவங்கள சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.